My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் ரவுண்ட் 3 மாப் அப் ரவுண்ட் எப்போ நடக்கும் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெசிக்னேஷன் டேட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷன் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் தேர்ட் ரவுண்டுக்கு வருது. இதில் எம்பிபிஎஸ்ல எவ்வளோ சீட் இருக்குது, பிடிஎஸ்ல எவ்வளோ சீட் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் டென்டலில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, 7.5 ரிசர்வேஷனுக்கும் சில சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பிடிஎஸ்க்கு மட்டும். ஸோ டோட்டலாக என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த வீடியோ நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிறதுனால ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்ட முடியல, பட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இதனுடைய எல்லா பிடிஎஃப்பும் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்டுக்குரிய ஷெடியூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷெடியூலின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து வருகிற 9ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது 9ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 9லேருந்து 11th வரைக்கும் 9, 10, 11 இந்த 3 நாள் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் செய்துக்கலாம். 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி யாருக்கெல்லாம் அப்கிரேடேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டேட் கோட்டா டு ஸ்டேட் கோட்டா. அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு புதுசாக சீட்டு வேணும் அப்படின்றவங்க தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 12, 13, 14 3 நாள் தமிழ்நாடு தேர்ட் ரவுண்டுக்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் டேட்ஸுமே டென்டேட்டிவ் தான். ஏன் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாலேருந்து எம்சிசிலேருந்து இப்போ வரைக்கும் தேர்ட் ரவுண்டுக்குரிய ரிவைஸ்டு ஷெடியூல் அப்படிங்கிறது விடலை. பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு தான் ஆக்சுவலாக நேற்றுலேருந்து தான் ஆரம்பிச்சது இல்லைங்களா. இந்த ஆக்ஸ்பர்ட் ஷெடியூல் இன்னைக்கு முடியுது. ஸோ நமக்கு வந்து இன்னும் அந்த ஷெடியூல் ரிவைஸ் பண்ணலை. மேபி ரிவைஸ் பண்ணுவாங்க, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால தான் இதுலேயும் டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெசிக்னேஷன் டேட்டுமே டென்டேட்டிவ்னு தான் சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து ஆல் இண்டியா கோட்டாவை பேஸ் பண்ணி இந்த டேட்டில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் வேரியேஷன் வரலாம். ஸோ ரிசல்ட் எப்போ வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி ரிசல்ட் வருது. தமிழ்நாடு தேர்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் 17th ரிசல்ட் வருது. அண்ட் டவுன்லோடிங் வந்து 17th ரிப்போர்ட்டிங் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் 23 சரிங்களா. 23/10 அக்டோபர் 23 உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷனுக்கும் பிடிஎஸ்ல சில சீட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அண்ட் நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா மாதிரியே தமிழ்நாடுலையும் தேர்ட் ரவுண்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. Candidates who had registered for round 1 or round 2 and did not get any seat allotted are not required to register again. உங்களுக்கு புதுசாக நீங்கள் புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்க. ஆனால் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. பட் ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இந்த தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்கிரேடேஷனுக்கு போகிறதாக இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஆமாம் நான் வந்து அப்கிரேடேஷன் போகிறேன் அப்படின்ற ஒரு எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. அடுத்ததாக ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் இட் இஸ் பர்மிட்டட். ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 ரேங்க் லிஸ்ட்லையும் இருந்துச்சுன்னா 2க்குமே நீங்கள் புதுசாக கூட என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான இது. அண்ட் ரீஅலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர் கிடையாது, டிசெண்டிங் ஆர்டர் தான் அப்படிங்கிறத இங்கேயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன, ஹவு ரீஅலாட்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி போட்டுருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விர்ச்சுவல் வேகன்சி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் பண்ணுறது கிடையாது. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் நீங்கள் இந்த தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா you are not eligible for the 4th round. ஸ்ட்ரே ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. தேர்ட் ரவுண்டோட அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். எனக்கு 3வது ரவுண்டில் தான் புதுசாக சீட்டு கிடைச்சா கூட யூ கான் கோ ஃபார் அப்கிரேடேஷன் இன் த 4th round. 4th round யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க மட்டும்தான் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போக முடியும். தமிழ்நாடுலையும் சரி ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி. ஸோ நமக்கு டோட்டலாக வந்திருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 32 இடங்கள் இருக்குது. 17 கல்லூரிகளில் சீட்ஸ் இருக்குது. என்னென்ன கேட்டகரிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எம்எம்சியில் 8 சீட் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 8 பேருமே ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சதுனால அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா வேறு எந்த ரீசனுக்காகவும் எம்எம்சியை விட்டுட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்தை விட்டு கொடுத்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே விஸ்வா கரியர் அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய பாராட்டுகளும் கூட. ஸோ பார்டர் லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 32 பேருக்கு கவர்மெண்ட் காலேஜில் இந்த வருஷம் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அப்படிங்கிற இந்த தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸுங்கிறது இருக்குது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டிஸ், எல்லா கம்யூனிட்டிஸும் சேர்ந்து இருக்கும். ஸோ எந்தெந்த கம்யூனிட்டியில் அவங்கவுங்க ரிசைன் பண்ணாங்களோ அதே கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் வரும். கீழ்பாக்கில் ஒரு சீட் இருக்குது, மதுரையில் ஒரு சீட் இருக்குது, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எம்எம்சியில் 8 சீட் இருக்குது, அண்ட் தென் தூத்துக்குடியில் 4 சீட் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் அண்ட் திருநெல்வேலியில் 3 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் 2 சீட் இருக்குது, மற்ற கல்லூரிகள்லாம் ஒரு சீட் தான். டோட்டலாக 32 சீட் இருக்குது. இஎஸ்ஐ கேகே நகரில் ஒரு சீட் இருக்குது, 32 ஒன்றும் 33 சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 103 சீட் இருக்குது. டோட்டலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 12 சீட் இருக்குது, மாதாவில் 11 சீட்டும், பனிமலரில் 1 சீட் இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 11 சீட் இருக்குது பிரைவேட் காலேஜஸில். பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 8 சீட் இருக்குது. ஸோ 19 சீட் எம்பிபிஎஸ்க்கு அவைலபிளாக இருக்குது தெலுங்கு மைனாரிட்டிக்கு கீழே. ஸோ நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டியாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த தேர்ட் ரவுண்டில் நீங்கள் எடுக்கலாம். என்ஆர்ஐ லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 159 சீட்டும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 51 சீட்டும் இருக்குது. ஸோ டோட்டலாக பிரைவேட் காலேஜஸில் 346 சீட்டும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 152 இடங்கள் இருக்குது. டென்டல் பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் கவர்மெண்ட் டென்டலில் 62 சீட் இருக்குது. அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 397 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் உட்பட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 103 சீட்டும், கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 3 சீட், தெலுங்கு மைனாரிட்டியில் 1 சீட். ஸோ டோட்டலாக 105, 106, 107 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிடிஎஸ் இருக்குது. டோட்டலாக பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 504 சீட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவைலபிள் இன் திஸ் மாப்-அப் ரவுண்ட். இதெல்லாம் டென்டேட்டிவ் வேகன்சி தான். அண்ட் அகைன் இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க, ரெசிக்னேஷன் டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிக்னேஷன் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 13ஆம் தேதி வரைக்கும் ரெசிக்னேஷன் டேட் அப்படிங்கிறது திரும்ப ஒரு தடவை ஓப்பன் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ ஓப்பன் பண்ணப்போ நீங்கள் ரிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஒருவேளை ரிசைன் பண்ணலை, நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டை பார்த்துட்டு இங்கே ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாக திரும்ப ஒரு தடவை இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெசிக்னேஷன் இன்னைக்கு ஆஃப்டர்நூனோட க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் அகைன் டென்டேட்டிவ்லி 13th போல 13ஆம் தேதி போல ஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேஷன் இட் ஹாஸ் பீன் டிசைடட் டு allow for resignation of candidates who have already joined, retained in round 1 or round 2 to resign their seats without forfeiture. This is the last opportunity to exit without forfeiture. சரிங்களா? Without forfeiture, which will not be allowed again. திரும்ப நாங்கள் இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. Any resignation or discontinuation of the course after this due date will attract penalty, discontinuation fees, forfeiture of tuition fees and security deposit, and they will also not be allowed to participate in further rounds in Tamil Nadu Medical Counseling. அதையும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக வேறு கவுன்சிலிங்கில், தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் ரிசைனிங் ஆஃப்டர் த டென்டேட்டிவ் ரெசிக்னேஷன் டேட் 13ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அகைன் இந்த ரெசிக்னேஷனால் சில சீட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த சீட்ஸையும் தேர்ட் ரவுண்ட்லேயே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபாதர் this window of resignation will open tentatively on October 13th and the seats arising from this resignation will be added to the round 3 of Tamil Nadu Medical Counseling. So இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகல, வருகிற நாட்களில் ஓப்பன் ஆகிடும். சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்னென்ன காலேஜஸ் வேணுமோ அது எல்லாமே ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போக ரெசிக்னேஷன் 13ஆம் தேதி அப்போ ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் மேபி ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு, நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த டைம். அந்த டைமில் நீங்கள் தமிழ்நாட்டில் ரிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். இது அக்யூரேட்டாக டேட் வரும்போது கூட இதில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் வந்து பார்த்தீங்கன்னா 531 எம்பிபிஎஸ் இடங்களும் 566 பிடிஎஸ் சீட்ஸும் இருக்குது. டோட்டலாக 1097 இடங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சியாக வந்திருக்கு. 1097 சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் இந்த தேர்ட் ரவுண்ட். இத்தனை இடங்களில் மாணவர்கள் கண்டிப்பாக சேர முடியும். இடம் கிடைக்காத மாணவர்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.